முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ ஏங்கி காத்திருந்தது கிடைக்கப் போகிறது. சஷ்டி வரமாக உன் முருகன் தருகிறேன், பெற்றுக்கொள். சந்தோஷமாக பெற்றுக்கொள். நீ ஏங்கி காத்திருந்தது கிடைக்கப் போகிறது. உனக்கானது உன் கையில் கிடைக்கப் போகிறது. என் தங்கமே, நான் எப்போது என் கரம் கொண்டு என் பிள்ளையை இழுத்து வந்தேனோ, மறுநொடியே உனக்கு பிடித்த விஷயங்கள், நீ விரும்பிய வாழ்க்கை, நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதை உனக்கு தருவேன். அது இந்த முருகனின் கடமை. இன்று சஷ்டி விரதத்தில் நீ ஏங்கி ஏங்கி கேட்டது கிடைக்கப் போகிறது. நீ ஏங்கி ஏங்கி காத்திருந்தது கிடைக்கப் போகிறது. இது கிடைக்குமா என்று என்னிடத்தில் கேட்டு அழுதாய். ஏதோ கிடைக்கச் செய்ய போகிறேன் தங்கமே. கார்த்திகை சஷ்டியில் நான் சொன்னால் சொன்னபடி செய்து காண்பிப்பேன். அது உன் முருகனின் கடமை. இவைகளை பெறுவதற்கு உனக்கு காலதாமதம் ஆயிற்று. ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா? பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா? அவசரப்படக்கூடாது என்று சொன்னேன் அல்லவா? இதோ இன்று கிடைக்கச் செய்ய போகிறேன். தங்கமே, நீ என்னை காண்பது எளிதல்ல. பலர் எனது வாயிலில் தவம் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எதற்காக அவசரப்படுகிறாய் என்று கேட்டேன். ஏன் பதட்டப்படுகிறாய் என்று கேட்டேன். பாதுகாப்பு வளையமாக உன்னை சுற்றி வரும்போது கொஞ்சம் கவனமாக இரு, எச்சரிக்கையோடு இரு. நான் அனைத்தையும் உனக்கானதை பொக்கிஷமாக வைத்திருக்கிறேன். நீ விரும்பியபடி உன் வாழ்க்கையை எந்த நேரத்தில் தர வேண்டுமோ தருவேன் என்று சொன்னேன் அல்லவா? அதை ஏற்றுக்கொண்ட என் பிள்ளைக்கு இன்று நான் தரப்போகிறேன். நீ கேட்டது கிடைக்கப் போகிறது. எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய்தாய். கூட்டு சேர்ந்து செய்ய முயற்சிக்காதே என்று சொன்னேன், கேட்டாய். உன்னுடைய உழைப்பு முன்னேறி நிற்கிறது. தங்கமே, உன்னுடைய பாதையில் திடமாக இருந்தாய். பெருமைப்படுகிறேன் உன் முருகன். உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது. வாழ்க்கையில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது. அதற்காக கவலைப்படாதே. அனைவருக்கும் இதுபோன்று நடப்பது இயல்புதான். எதற்கும் ஒரு முடிவுண்டு. நல்லவர் எப்போதும் தோற்பதில்லை. என்னை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதும் இல்லை. என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வச்சிக்கோ. கஷ்டத்தை சகிக்க பழகிக்கோ. எதையும் எதிர்த்து நில். உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் தளரக்கூடாது. இவையெல்லாம் இன்னும் சில காலங்களில் முடிவுறும். உன் நிலை மாறும். நான் மாற்றி காண்பிப்பேன். கவலையே படாதே. கவலையே படாதே குழந்தையே, நான் இருக்கிறேன். உன் கஷ்டகாலத்திலிருந்து உன்னை விடுவிக்கத்தான் கர்ம வினைகளோடு இந்த முருகன் போராடி கொண்டிருக்கிறேன். நீ எல்லோரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு வெற்றி பெறப் போகிறாய். உன்னை தேடி நிச்சயம் பல பரிசுகள் வரப்போகிறது. சுற்றி உள்ளவர்களுக்கு உன்னை பற்றிய அருமை தெரியப் போகிறது. நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ வடித்த கண்ணீருக்கும் பதில் கிடைக்கப் போகிறது. யாரெல்லாம் உன்னை கட்டாயப்படுத்தி வேதனைக்குள்ளாக்கினார்களோ அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைக்கப் போகிறேன் உன் முருகன். அவர்கள் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க வைக்கப் போகிறேன். செல்வமே, நீ என்னிடம் கேட்ட விஷயத்தை தாமதமாக கொடுக்கிறேன் என்றால் அதில் ஒரு அர்த்தம் உண்டு. உன் பிரச்சனையை தீர்க்கத்தான் நான் நேரம் எடுத்துக்கொண்டேன். நீ முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்கும் நேரம் இது இப்போது. தேவையில்லாமல் முருகன் பிரச்சனையை தீர்ப்பாரோ மாட்டாரோ என்று குழப்பம் அடையாதே. மனம் தடுமாறும் போது முருகனின் நாமத்தை சொல். விரைவில் மாற்றம் வரும். முடிந்தவரை என்னிடத்தில் உனக்கான பாரத்தை கொட்டிக்கொண்டே இரு.
என்னிடம் சொல்லும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இரு. அப்போதுதான் நீ தனியாக இருக்கும் உணர்வு மறையும், உன் சுமை குறையும். எந்த சுமை என்றாலும் சரி குறையும். மனச்சுமை என்றாலும் சரி, குடும்ப சுமை என்றாலும் சரி, பணிச்சுமை என்றாலும் சரி. பண நெருக்கடி, தினசரி தேவையை பூர்த்தியடையாமல் துன்பத்தோடு உன் நாட்கள் நகர்ந்து கொண்டு வருகிறது என்று எனக்கு தெரியும். நீ வேதனைப்படுவதை அத்தனையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் கண்டுகொள்ளவில்லை என்று நினைத்து ஒருவேளை என்னை திட்டி விடுகிறாயோ? கலக்கமடையாதே, உன்னுள் தான் இருக்கிறேன். உனக்கானதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். உன் மனதில் தோன்றும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்து நேர்மறை எண்ணங்களை உருவாக்கி உனக்கு அமைதியை தருவேன், ஆனந்தத்தை தருவேன். நீ நினைத்தது போன்ற வாழ்க்கையை கிடைக்கச் செய்வேன். இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். கவலையே படாது. இனி உன் கைதான் ஓங்கப் போகிறது. உன் ஆசைகள், எண்ணங்கள் அனைத்தும் மீண்டும் நிறைவேறப் போகுது. எல்லாம் நிறைவேற உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன். உன் வாழ்க்கை வளமாக இருக்கும். எதையும் பின்வாங்காதே. நீ முயற்சி செய்வதை செய்துவிடு. உழைப்பை கொட்ட நினைப்பதை கொட்டுவிடு. நீ நல்லதுதான் பண்ணுகிறாய். உன் முருகன் சொல்கிறேன் கேள். உன் கனவை நோக்கி செல்லும் போது உன் கனவுக்கு ஒரு உந்துதல் தரும் ஒரு வார்த்தை கிடைத்தாலும் அதை பெற்றுக்கொள். உன் கனவுகளை சிதைக்கும் 1000 வார்த்தைகள் வந்தாலும் அதை விட்டு தள்ளிவிடு. வாழ்க்கையில் தோல்விகள் வந்தால் பயந்து விடுகிறாய். வாழ்க்கையில் தடைகள் வந்தால் தோல்வி உறுதி அல்ல. தடைகளை கண்டு பின்வாங்கினால்தான் தோல்வி உறுதி. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. தோல்வியை பார்த்து பயப்படக்கூடாது. விழுந்தால் எழுந்து கொண்டே இரு. பிறரை நம்பு உயர்வதற்கு, வாய்ப்புகளை நம்பு முயற்சி செய்வதற்கு, சவால்களை நம்பு வளர்வதற்கு, உன்னை நம்பு வாழ்வதற்கு. தங்கமி, உன் முருகன் சொல்வதை கேட்டுக்கோ. தனக்கேற்றார் போல் உன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு செல். வழிகள் அனைத்தும் அடைத்து வழியே இல்லை என்னும் நிலையில் முழு இருள் கூட உன்னை சூழ்ந்தாலும் இனி அவ்வளவுதான் என்று உன் சுற்றமும் முற்றமும் கைவிட்டு கை கழுவி கடந்து சென்றாலும் அந்த இருளையும் வாய்ப்பாக பயன்படுத்தி உறுதியோடு போராடி உயர்ந்து நில். தலை நிமிர்ந்து நில். எதிர்த்து நின்ற எதிரியும் எழுந்து நின்று உனக்கு கை கொடுப்பான். நான் இருக்கிறேன். அப்போது கை கொடுக்க ஒரு உறவை கொடுப்பேன். அப்போது உன்னை கடந்து சென்ற கயவன் கூட கைகட்டி உன்னை பார்ப்பான், கைதட்டி ஆர்ப்பரிப்பான். உன் புகழ் அப்போது பேசும். கவலையே படாதே, நான் இருக்கிறேன் உனக்கு. ஓம் முருகா போற்றி போற்றி.